என்ன ஒன்றும் இல்லை, அந்த பட்டியலை படித்தோம்னா ஒரு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனாலும் சுருக்கமாக நம்ம படிக்கலாம். ஜெகத்ராஜனுக்கு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள், பாரத் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 305 ஏக்கர்ல சென்னையில் அமைந்திருக்கிறது. அப்புறம் ஜெகத் பல்கலைக்கழகம் டெஹ்ராடூன்ல. ஜெகத்ராஜன் சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்லூரிகள், பாரத் மருத்துவக் கல்லூரி சென்னை, பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை, தாகூர் மருத்துவக் கல்லூரி சென்னை, லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி, அதே போல பாரத் பல் மருத்துவக் கல்லூரி சென்னை, பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை, தாகூர் பல் மருத்துவக் கல்லூரி சென்னை. அப்புறம் பொறியியல் கல்லூரிகள் ஒரு 12. பாரத் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை, பாலாஜி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை, தாகூர் பொறியியல் கல்லூரி சென்னை, ஜெருசலேம் பொறியியல் கல்லூரி சென்னை, லட்சுமி அம்மாள் பொறியியல் கல்லூரி சென்னை, ராமானுஜர் பொறியியல் கல்லூரி சென்னை, பாரத் சட்ட கல்லூரி சென்னை, பாரத் வேளாண்மை கல்லூரி சென்னை, பாரத் கட்டடக்கல்வி கல்லூரி சென்னை, பாரத் திரைப்பட கலையியல் கல்லூரி சென்னை, பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, பாலாஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, பாரத் மேலாண்மை கல்லூரி சென்னை, பாலாஜி மேலாண்மை கல்லூரி சென்னை, தாகூர் மேலாண்மை கல்லூரி சென்னை, ஜெருசலேம் மேலாண்மை கல்லூரி சென்னை, பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை, பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை, லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை, பாரத் சமையலியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை, பாலாஜி சமையலறை தொழில்நுட்ப கல்லூரி அதாவது கேட்டரிங் இன்ஸ்டியூட் சென்னை, பாரத் செவிலியர் கல்லூரி சென்னை, பாலாஜி செவிலியர் கல்லூரி சென்னை, தாகூர் செவிலியர் கல்லூரி சென்னை, பாலாஜி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சென்னை, பாரத் எண்முறை சிகிச்சை கல்லூரி சென்னை, பாலாஜி எண்முறை சிகிச்சை கல்லூரி சென்னை, தாகூர் எண்முறை சிகிச்சை கல்லூரி சென்னை, பாரத் மருந்தாக்க கல்லூரி சென்னை, பாலாஜி மருந்தாக்க கல்லூரி சென்னை, தாகூர் மருந்தாக்க கல்லூரி சென்னை, பாரத் கல்வியியல் கல்லூரி சென்னை, பாலாஜி கல்வியியல் கல்லூரி சென்னை, பாலாஜி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கில்டன் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சென்னை, ஸ்ரீமதி லட்சுமி அம்மாள் நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சென்னை, கில்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சென்னை, பாரத் வித்யாசிரம் சென்னை சிபிஎஸ்இ சிலபஸ், பாரத் வித்யாசிரம் சிபிஎஸ்இ புதுச்சேரி, பாரத் தொழில் பயிற்சி பள்ளி சென்னை, மெட்ராஸ் தொழில் பயிற்சி மையம் சென்னை, பாரத் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, பாரத் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, தாகூர் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, லட்சுமி நாராயணா அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை. இதெல்லாம் காலேஜ். இதுக்கு அப்புறம் தான் இருக்கையா மெயின் மேட்ரு. 5 ஸ்டார் ஹோட்டல், த அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் சென்னை, த அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் லிமிடெட் புதுச்சேரி, அக்கார்ட் ஹைலேண்ட்ஸ் ஊட்டி, ஜே ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை, ஜே ஹோட்டல் பிரைவேட் புதுச்சேரி, ஜாம் ஹோட்டல்ஸ் அண்ட் ஜாம் ஹோட்டல் ரெசார்ட்ஸ் பெங்களூரு. அதை தாண்டி கால்டன் சமுத்ரா அப்படிங்கிற ஈசிஆர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திர விடுதி, அது ஈசிஆர். அப்புறம் மதுபான தயாரிப்பு கம்பெனிகள், எலைட் டிஸ்டிலரிஸ் சென்னை, ஏஎம் பிரிவரிஸ் சென்னை, ஃபார்ச்சூன் டிஸ்டிலரிஸ் கோவா. அப்புறம் வந்து நிலக்கரி நிறுவனங்கள், ஜேஆர் நிலக்கரி சுரங்கங்கள் மத்திய பிரதேசம், ஜேஆர் ஜெகத்ரட்சகன் ஜேஆர் நிலக்கரி சுரங்கங்கள் ஒடிசா. மின்சார உற்பத்தி தலைமை கால் வைக்காத இடமே கிடையாது. ஜேஆர் பவர் ஜெனரேஷன் பிரைவேட் மத்திய பிரதேசம், ஜேஆர் பவர் ஜெனரேஷன் அண்ட் லிமிடெட் ஒடிசா, அக்கார்ட் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அப்புறம் கேஎஸ்கே கம்பெனி சுரங்கம் மற்றும் மின்சாரம். இதை தாண்டி இலங்கையில ஆயில் கம்பெனி கிட்டத்தட்ட 23,000 கோடி மதிப்புல இலங்கையில ஆயில் கம்பெனி. அப்புறம் சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் லிமிடெட் மூலம் அதான் இலங்கை கிட்டத்தட்ட 26 சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் லிமிடெட் இலங்கை, டாக்டர் ரெலா இன்ஸ்டிடியூட் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் சென்னை, ஜேஎஸ் மருத்துவமனை. அது மட்டும் இல்லாம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், த குரோம் லெதர் .com லிமிடெட், ஜெகத் என்டர்பிரைசஸ் லிமிடெட், பிரீமியம் லெதர் கார்பரேஷன், அக்கார்ட் லைஃப் லிமிடெட், அக்கார்ட் மினரல் வாட்டர், அக்கார்ட் அக்ரோ ஸ்பிரிட்ஸ், அக்கார்ட் பிளாட்டினம் டயர்ஸ், அக்கார்ட் மேன் பவர் செக்யூரிட்டிஸ், அது கூட விடல. அப்புறம் ஜன்மா பவர், ரெமிஃபை சொல்யூஷன்ஸ், ஜேஆர் கோல்டு கிங்டம் பிரைவேட் லிமிடெட். அப்புறம் கல்யாண மண்டபம், சாமி கண்ணு கவுண்டர், லட்சுமி அம்மாள் திருமண மாளிகை விழுப்புரம். ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்கப்பா, கட் பண்ணுங்கப்பா. ஏப்பா எப்படியாப்பா ஒரு மனுஷன். ஐயா ஜெகத்ரட்சகன் அவர்களே, உங்க பாதம் இருக்கும் திசை நோக்கி கும்பிடுகிறோம். இப்படியெல்லாம் 10 ஆண்டு காலத்தை சம்பாதிப்பது எப்படி என்று எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தா நாங்களும் கத்துக்கிட்டு 4 கடையை போடுவோம். ஐயா 1990 சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவில் நுழைகிறாரு. அப்புறம் 1980 சட்டமன்ற உறுப்பினர் நுழைகிறாரு. 1984 88 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. அப்புறம் ஆர்.எம். வீரப்பனோடு இவர் கூட இணைந்து எம்ஜிஆர் கழகம் என்று ஆரம்பிக்கிறாரு. அந்த எம்ஜிஆர் கழகத்திலிருந்து ஆர்.எம். வீரப்பன் கூடவே பயணிக்கிறாரு. அதன் பிறகு 1999 திமுகவோடு கூட்டணி வச்சு திமுக இவர் என்ன பண்றாரு, எம்பி ஆகிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா
வன்னியர் பேரவை என்பதை தொடங்குறாரு. அந்த வன்னியர் பேரவையவே திருப்பி வந்து ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியா மாத்துறாரு. அந்த கட்சியை திமுகவோடு இணைத்து 2009 திமுக திருப்பியும் திமுக கூட்டணியில் எம்பி ஆகிறாரு. எம்பியா மாறி அப்போது மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. அப்படி மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகுதான் சாதாரண ஜெகத் ரட்சகனாக இருந்தவர் கல்வியாளர், கல்வி தந்தை, தொழில் அதிபர், ஆண்டர்பிரனர் அப்படின்னு மாறுறாரு. அப்ப இந்த 2009க்கு பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது எப்படி? அந்த 2009 இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல மத்திய அமைச்சர்கள்ல அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டும், மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கு முறைகேடாக பணமும் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மேல இருக்கு. இவர் வீட்டுக்கு ரைடு வருது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 2020 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தல், சட்டவிரோத பணப்பரிமாற்றம், இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் 89 கோடியே 90 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை அமைக்கிருக்காங்க. ஹோல்டு பண்ணிருக்காங்க, முடக்கியிருக்காங்க. அப்போ இது 2வது முறை ரைடு தான். இதுவரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவுடைய தலைமை குடும்பத்துடைய பினாமி என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. ஏன்னா 2009 வரைக்குமே இவருக்கு பெரிய கல்வி நிறுவனங்களோ இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ இருந்தது கிடையாது. குரோம்பேட்டையில கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ல, குரோம்பேட்டைங்கிறது குரோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய பேர் தான் அது குரோம்பேட்டையாக மாறியது. அந்த நிறுவனம் வந்து விற்கப்பட்டது. அந்த நிறுவனத்துக்கான ஒட்டுமொத்தமான இடத்தையுமே ஜெகத் ரட்சகன் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இவருடைய பாலாஜி மருத்துவக் கல்லூரி, பாலாஜி டெண்டல் காலேஜ், அப்புறம் ஸ்கூலு, மற்ற எல்லா காலேஜுமே அந்த கேம்பஸ்குள்ள தான் வருது. பல்வேறு நிறுவனங்கள் புதுச்சேரியில பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது, அரக்கோணத்துல பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது, விழுப்புரத்துல, சென்னையில பல்வேறு இடம். ஒரு சென்னையில மட்டும் வீடு மட்டுமே 56 வீடு இருக்குன்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் இருப்பதாக இன்னைக்கு வருமானத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. வருமானத்துறை அதிகாரிகள் வந்து முழுமையா ரெய்டு நடத்தணும்னா குறைந்தபட்சம் ஜெகத் ரட்சகனுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல முழுமையா நடத்தி முடிக்கணும்னா 6 மாசம் இங்கே தங்கணும்ன்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல